பிக் பாஸ் சீசன் 9ல டே 18 நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பாரதியும், கமருதியும் சாண்ட்ரா கிட்ட பண்ண வேலை. பார்வதி கிட்டயும், கமருதி கிட்டயும் இத பத்தி கேட்டாச்சு அப்படின்னா, நான் கேமுக்காண்டி பண்ணேன்னு சொல்லுவானுங்க. அது கேமுக்காண்டி பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணோம். ஏன் அப்படின்னா, பார்வதியும் சாண்ட்ராவும் சேர்ந்து இருந்தது. இந்த பிரச்சனைக்கு முதல் காரணமே சாண்ட்ரா பார்வதி கூட சேர்ந்தது தான். ஏன் அப்படின்னா, கமருதனை பத்தி ஒரு சில வார்த்தைகள வந்து சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த பார்வதி பீட இருக்குல்ல, உண்மைக்குமே அது பீடன்னு வச்சு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எப்படின்னா, அது பீட பிடிச்ச வேலை தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த பீடு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சும்மா வாய் தவற வந்ததில பார்த்தீங்க அப்படின்னா, சில வார்த்தைகள பார்த்து சாண்ட்ரா சொன்னத வந்து பார்வதி கமருதி கிட்டன்னு சொல்லிக் குடுத்துருவா. சொன்னனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாய்க்கு வாக்குவாதம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு மேல போய் இந்த பிரச்சனை முடியிற மாரி வரும். பீடு என்ன செய்யும்? திரும்ப ஆரம்பிக்கலாம். அது மாரி பார்வதி என்ன பண்ணா அப்படின்னா, இந்த பிரச்சனை முடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார் டோர வெளிய தொறந்து தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுவா. கமருதினும் கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலால எட்டி மிதிச்சு கீழ தள்ளிருவாங்க. கீழ தள்ள சாண்ட்ரா வந்து மயங்கிருவாங்க. இருந்தாலும் இந்த 2 பீட என்ன பண்ணும் அப்படின்னா, நம்பாது வெளியே ஃபெமினிசம் பேசக்கூடிய பீட இருக்குல்ல, உள்ள என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ண எட்டி மதிச்சு ரொம்ப ரொம்ப தப்பு. அது போக கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி சிரிக்கிறீங்க. மனுஷன் மயிரால நீங்கலாம்.